நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்பில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில கலந்து கொள்ளும்படியாக ஒருவேளை முதன்முறையாக கடந்து வந்த சிலர் இருக்கிறார்கள். விசேஷமாக நம்முடைய அருமை ஊழியர் மதி அவர்களும், அதே போல நம்முடைய வீரவாண்டி பகுதியைச் சேர்ந்த சகோதரி பிரியா பாரதி அவர்களும் இன்றைக்கு நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திலே அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் திரும்ப போகிறோம். கடந்த வாரத்திலும் நாம் வேத சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டோம். விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தை குறித்ததான முன்னுரையோடு நாம் கடந்த வாரம் நாம் ஆரம்பித்தோம். எபிரேயர் நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14 முதல் 16 முடிய நாம் அந்த பகுதியை தியானித்து முடித்தோம். அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம் மனதில் ஆழமாய் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆவதற்கான தகுதிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். ஒன்று, அவர் பரலோகம் அல்லது வானத்தின் வழியாய் அவர் கடந்து போனார். அதாவது அவர் பரலோகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அது மட்டுமல்ல, பரலோகம் சென்றவர் என்ற நிலைமையிலே அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியம் மிக மேன்மையானது. இரண்டாவதாக நாம் சிந்தித்தது, இந்த பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்னதாக மனுகுலத்திற்காக பாடுபட்டவராயிருந்தவர். அவர் பாடுபட்ட பிரதான ஆசாரியர். மூன்றாவதாக, பாடுபட்டவர் மட்டுமல்ல, அவர் நம்மை போல பாடுபட்டு அவர் பாவமில்லாதவராய் இருக்கிறார் என்பதனாலே அவர் நம்மேல் பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நான்காவதாக, அவர் எந்த வகையிலும் பாவம் அற்றவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர் என்ற நிலைமையிலே நாம் அந்த பிரதான ஆசாரியனை குறித்து சிந்தித்தோம். ஆகவே எவ்வகையிலும் பிரதான ஆசாரிய தகுதியை பெற்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்று நமக்காக கிருபாசனபதியாக தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாய் கிட்டிச் சேர வேண்டும் என்று எழுத்தாளன் நமக்கு அவர் ஒரு அழைப்பை கொடுத்ததை நாம் சிந்தித்தோம். ஆகவே எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. அங்கு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகவே நாம் நாள் தவறாமல், நாம் மணி தவறாமல், வேளைகளை பார்க்காமல் எவ்வேளையிலும் தேவைகளோடு கூட கிருபாசனத்திலே பிரவேசிப்போம். நமக்காக மத்தியஸ்தம் செய்து பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆகவே அந்த ஆசாரியனை குறித்து நாம் வெளியே சென்று அவரை குறித்ததான, அவருடைய புண்ணியங்களை குறித்ததான அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். நாம் 5ஆம் அதிகாரத்திற்குள் கடந்த வாரத்தில் பிரவேசித்தோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திற்குள் பிரவேசித்தோம். ஆரம்பமாக 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனுமாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் இந்த 5ஆம் அதிகாரத்தின் முன்னுரையாக நாம் இந்த 4 வசனங்களை வாசித்தோம். அந்த வேத பாகத்தினுடைய தலைப்பாக சொல்ல வேண்டுமானால், ஒரு பிரதான ஆசாரியன் அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன, அல்லது how he can be qualified to be called as a high priest. அவனுடைய ஒரு மனுஷனாய் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அல்லது லேவிய ஆசாரிய குலத்திலே பிரதான ஆசாரியன் ஆவதற்குள்ள தகுதிகள் என்ன என்பதை குறித்து எழுத்தாளன் இந்த முதல் 4 வசனங்களிலே ஞாபகப்படுத்துகிறார். காரணம், தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது இவ்விதமாய் லேவிய முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியன், பிரதான ஆசாரியனுக்கு
தகுதிகள் என்ன என்று சொல்லிவிட்டு அந்த ஆசாரியனை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினும் பிரதான ஆசாரியர் எல்லா வகையிலும் மேன்மையானவர் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்த போகிறார். அந்த ஒரு கம்பாரிசன், அந்த ஒப்பீட்டுக்காக முதலாவது மனுஷீகமான ஒரு ஆசாரியன் இந்த பூமிக்குரிய கூடாரத்திலே ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியனை குறித்து நம் கண்முன் அவர் நிறுத்துகிறார். அதற்கு பின்னதாகத்தான் வானத்துக்குரிய அந்த ஆசாரியர் பிரதான ஆசாரியனை குறித்து நமக்கு சொல்ல போகிறார். ஆகவே இப்பொழுது நாம் இதை கண்ணுற்று பார்ப்போம். மனுஷீகமான நிலைமையிலே இந்த பூமிக்குரிய கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் ஆக வேண்டுமானால் அவனுக்கு இருக்கக்கூடிய 3 தகுதிகளை குறித்து நான் போன வாரத்தில் முன்னுரையாக ஞாபகப்படுத்தி இருந்தேன். அது என்ன? ஒன்றாவதாக முதல் வசனத்திலே, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியன். மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னால் பிரதான ஆசாரியனாய் இருக்க வேண்டுமானால் அவன் மனுகுலத்தில் பிறந்தவனாயிருக்க வேண்டும், அல்லது ஆதாமுடைய வம்சத்திலே பிறந்து வந்தவனாக இருக்க வேண்டும் என்று பொருள். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தில் பிறந்தவர், அவர் மனுஷனாக வந்தார். ஆனால் அன்றே ஆசாரியன் ஆக வேண்டுமானால் அவன் முதலாவது மனிதனாய் பிறக்க வேண்டும். அது முக்கியமாக ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதன் அர்த்தம் என்ன? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? மனிதனைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது. அதிலே 2 வசனங்கள் சேர்த்து வாசிக்கலாம். எபிரேயர் 2:14 வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 17 கூட வாசிக்கலாம். 2:17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. எப்படியும் பிரதான ஆசாரியனாய் மாற வேண்டுமானால் யாருக்காக தேவ சமூகத்தில் சென்று பணிவிடை செய்கிறாரோ அந்த மனிதர்களோடு கூட அவரும் இணைந்திருக்க வேண்டும். He should identify himself with the people for whom he is offering the sacrifice. அல்லது யாருக்காக தேவ சமூகத்துக்கு போய் பணிவிடை செய்கிறாரோ அந்த மனிதர்களோடு கூட ஒரு சகோதரத்த தன்மை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? பிரதான ஆசாரியன் மனுகுலத்தில் பிறந்திருக்க வேண்டும். மனுகுலத்தில் பிறந்த மற்றவர்களிடத்திலே அவனுக்கு ஒரு ஒப்பீடு இருக்க வேண்டும். ஆகவே மனுஷனாய் இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், இந்த காரியம் பின்னால் வருகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பொருத்தும் பொழுதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தை தான் உணர முடியும். ஆகவேதான் மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதன் 7ஆம் அதிகாரம் 28 கூட சேர்த்து வாசிக்கலாம். அதாவது எபிரேயர் 7:28 கூட வாசிக்கலாம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. போதும். நியாயப்பிரமாணமானது பலவீனமான மனுஷர்கள் என்று சொன்னால், மனிதன் என்று சொன்னால் இப்பொழுது பலவீனன் என்று பொருள்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. மனிதன் பலவீனன். ஸ்திரீகள் வேதத்தில் சொல்லும் பொழுது பலவீன பாண்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் பொதுவாக பலவீனமானவர்கள். அதன் பொருள் என்ன? ஆதாம் செய்த பாவத்தினாலே மனிதனுடைய மனித பலம் இழந்து போனதாக நாம் நம்பலாம். தேவன் ஆதாமை படைத்த பொழுது எப்படியெல்லாம் படைத்தார்? அவனை ஆவி ஆத்தும சரீரம் உடையவனாக படைத்து அவனுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் அவனுடைய உடலிலும் பலத்தை கொடுத்து பலமுள்ளவனாகத்தான் இருந்தான். பாவம் அவனை பலவீனப்படுத்திற்று என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக மனிதகுலம் பலவீனம் அடைந்தது. அந்த பலவீனம், அந்த வார்த்தை இங்கு பலவீனமான என்று சொல்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வேண்டும் பல வார்த்தைகள் சொல்லலாம். ஒன்று அந்த ஃப்ரைட்டலிட்டி, அதாவது சீக்கிரமாய் உடைந்து விடக்கூடிய தன்மையோடு. இன்ஃபர்மிட்டி என்று சொன்னால் மிகவும் பலம் குறைந்து தள்ளாடுகிற அளவில் இன்ஃபர்மாக இருக்கக்கூடியது. மூன்றாவதாக நாம் பொதுவாக சொல்லுகிற வீக்னஸ் என்று சொல்லலாம். ஆகவே மனிதனுக்காக
ஆசாரி ஊழியம் செய்ய போகிறான். ஆனால் இந்த பலவீன மனிதனைத்தான் நியாயப்பிரமாணம் இந்த ஊழியத்துக்காக ஏற்படுத்துகிறது. காரணம், அவன் யாருக்காக பணிவிடை செய்ய போகிறான்? அவனுக்கு சமமாக பாவத்தால் பலவீனப்பட்ட மனிதர்களுக்காக தேவ சமூகத்திலே போய் பணிவிடை செய்கிறதுனாலே அவனும் அவர்களுக்கு ஒப்பாக சகோதரனாக பலவீனனாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே மனித பலவீனத்தை அறிகிறவனும் அடைந்தவனுமாயிருக்கக்கூடியவன் தான் மனிதனுக்காக தேவ சமூகத்திலே போய் மன்றாட முடியும் என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே மனிதன் என்ற நிலைமையிலே தான் இந்த முதல் பிரதான ஆசாரியனை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திய தெய்வமாயிருந்தும் கூட அவர் உலகத்திலே தேவகுமாரனாய் வந்த பொழுது மனுஷிய வடிவிலே வந்தார், மனிதனானார், தேவன் மனிதனானார் என்று நாம் வாசிக்கிறோம். மாம்சத்திலே அவர் பிறந்தார், வந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஏன் இயேசு கிறிஸ்து கூட மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இதே காரியத்தை தான் வைக்க முடியும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக வந்தால் மட்டுமே, மாம்சமும் இரத்தமும் உடையவராக வந்தால் மட்டுமே மரிக்க முடியும். மரணம் தழுவக்கூடிய ஒரு சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆகவேதான் எபிரேயர் 2:14 வாசித்த பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே மரண சரீரம் அவருக்கும் இருந்தது, பாவ சரீரம் அல்ல, ஆனால் மரிக்கக்கூடிய சரீரத்திலே அவர் வந்தார். மனிதனாக வந்தால்தான் மனிதனுக்கு மீட்பு என்பதை அறிந்து அவிதமாய் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார். அதை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிறார், இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் தெய்வமாயிருந்து பரிந்து பேசவில்லை, மாறாக மனிதனாக இருந்தே பரிந்து பேசுகிறதை பார்க்க முடியும். நாம் 1 தீமோத்தேயு 2:5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2:5-6 எல்லாருக்கும் பரிச்சிதமான வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொன்னால், அவர் மரித்த பொழுது மனுஷனாக மரிக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்து இன்று நமக்காக மத்தியஸ்தம் செய்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கும் பொழுதும் மனிதனாகவே தொடர்கிறார். இனி அவர் நம்மை நியாயம் தீர்க்க வருவார். அவரும் ஒரு நியாயாதிபதியா வரப்போகிறார். அவர் யாராக நியாயம் தீர்க்க போகிறார்? நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5:27 வசனம். யோவான் 5:27. அங்கு யார் மனிதர்களை இறுதியாக நியாயம் தீர்க்க உரிமை பெற்றவர், தகுதி பெற்றவர் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். 5:27. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மனிதனிடத்தில் தேவன் ஈடுபடும் பொழுதெல்லாம் தெய்வமாக ஈடுபடுவதும் உண்டு. அதே சமயத்தில் இந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் மனித மீட்பு, மனித பராமரிப்பு, மனித நியாய தீர்ப்பு என்ற விஷயம் வரும் பொழுதெல்லாம் தேவன் மனிதனாக இருந்துதான் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து அவிதமாய் மனிதனாக மரித்தார், மனிதனாக உயிர்த்தெழுந்து மத்தியஸ்தம் செய்து கொண்டிருக்கிறார், மனிதனாக திரும்பி வந்து மனிதர்களை நியாயம் தீர்ப்பார். காரணம், தேவன் மனுஷன் ஆனதினாலே மனுஷனுக்கு தான் மனிதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய உரிமையும் அதிகாரம் உண்டு என்பதை அதன் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவேதான் ஆசாரிய பிரதான ஆசாரி ஊழியம் செய்கிறவன் பிற மனிதர்களைப் போல, சக மனிதர்களைப் போல அவனும் மனிதன் என்ற உறவு, மனிதன் என்ற தன்மை அவனுக்கு இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தினேன். அதற்கு இன்னொரு எதிர்மாறாக சொல்ல வேண்டுமானால், பரலோகத்திலே பராக்கிரமசாலிகளான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, மைட்டி ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுகிற வல்லமை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல அங்கு பறந்து சென்று செய்தி அறிவிக்கக்கூடிய காப்ரியேல் இருக்கிறார். மகா யுத்தம் நடக்கும் பொழுதெல்லாம் இறங்கி வந்து போராடுகிற சேனைகளின் கர்த்தருக்காக யுத்தம் செய்யக்கூடிய மீகாவேல் இருக்கிறது. அதே போல தேவ சமூகத்திலே ஆராதனை தொழுகை செய்யும் பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்கக்கூடிய சேராபீன்கள், கேரூபுகள் இருக்கிறது. பரலோகம் அநேக விதமான ஜீவன்களாலே நிரம்பி வழிகிறது. ஆனால்
அந்த ஜீவன்களில் ஒருவராகிலும் மனிதனுக்கு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய பிரதான ஆசாரியனாய் வர முடியாது, இருக்க முடியாது. எத்தனை ஆற்றல் படைத்திருந்தால், எத்தனை பரிசுத்தம் பெற்றிருந்தால், அல்லது எத்தனை செயலாக்கம் நிறைந்தவர்களாய் இருந்தாலும் கூட, எந்த ஒரு வானத்து ஜீவன்களும் பரலோக ஜீவன்களும் மனிதனுக்காக பிரதான ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. ஆகவேதான் ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவது அந்த குறிப்பை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். பிரதான ஆசாரியன் மனிதனாக இருக்கணும். இரண்டாவதாக இந்த இடத்தில் 1ஆம் வசனத்தையே திரும்ப வாசிக்கலாம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். இரண்டாவதாக இவர் நியமிக்கப்பட வேண்டும். யாரால் என்று கேட்டால் தேவனால் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மனிதருக்காக பரிந்து பேசுகிற பிரதானாசாரியன் அல்லது ஆண்டவரிடத்தில் சென்று மனிதனுடைய பிரதிநிதியாக செயல்படுகிற அந்த பிரதானாசாரியன் ஒன்று மனிதன் என்ற நிலையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டும், நியமிக்கப்பட வேண்டும். He should be appointed by God himself என்ற நிலைமையிலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தினுடைய சிறப்பும் மேன்மையும் நமக்கு நன்றாக புலப்படுகிறது. என்ன காரணம்? இந்த ஊழியமானது தன்னிச்சையாக திறமை இருப்பதினாலே அல்லது ஏதாகிலும் ஒரு வரங்கள் இருப்பதினாலே அல்லது அதற்கான பிறப்புரிமை இருப்பதினாலே அங்கு சென்று ஊழியம் செய்ய முடியாது. This is a God's choice என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் யார் தீர்மானம் எடுக்க வேண்டும், யாரை பிரதான ஆசாரியனாக நியமிக்க வேண்டும் என்பது மோசையோ மற்றவர்களோ அல்ல தீர்மானம் செய்ய வேண்டியது. பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற கட்டளையின்படியாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதன் பொருளாக இருக்கிறது. 4ஆம் வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? இந்த கனமான 4 மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இந்த ஊழியமானது தானாய் ஏற்படக்கூடிய ஊழியம் அல்ல, அல்லது பிறரால் ஏற்படுத்தப்படுகிற ஊழியம் அல்ல. இது மிக கவனமாய் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எந்த பதவிக்கு தேவன் ஒருவரை உயர்த்தும் பொழுதும் மனிதர்களால் உயர்த்தப்படுவதற்கு ஏற்படுத்தப்படுவதற்கு தேவன் இடம் அளிப்பதில்லை. தேவனே யார் வேண்டும் என்று தீர்மானம் செய்து அவரை தெரிந்து கொண்டு அவரை அழைத்து அவரை ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த ஊழியத்தினுடைய கனமான தன்மை, the honor of this position or the ministry என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், இந்த ஊழியமானது தேவனால் வருகிற ஊழியம். பவுலடிகள் சொல்லும் பொழுது மனிதனாலும் அல்ல, மனுஷர் முகாந்தரத்தினாலும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே இந்த ஊழியம் எனக்கு கொடுக்க பெற்றதாக பவுல் சொல்லுகிறார். என்னை நம்பி இந்த ஊழியத்தை என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே தெய்வீகமான எந்த ஊழியத்தையும் செய்யும் பொழுது அந்த பதவியை நாம் அலங்கரிப்பதற்கு முன்னதாக நாம் நம்மையே சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனா அல்லது பிற மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவனா, அல்லது சுயமாக நானாகவே அங்கு சென்று என்னை ஏற்படுத்தி கொண்டேனா என்பதை ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளவர்களும் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாய் சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே இரண்டாவதாக இந்த பிரதான ஆசாரியன் தேவனால் நியமிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு அவன் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த ஆரோனை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டு அழைத்ததை யாத்திராகும் புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்தில் விலா வாரியாக விளக்கமாக சொல்லப்படுகிறது. நாம் அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரிந்த பகுதிகள். ஆகவே ஆரோனை போல அழைக்கப்படுகிற ஒரு ஊழியம் என்றதற்கு நான் பெயர் கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஊழியத்திலே இந்த தமிழில் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அது தமிழாக்கம். ஆனால் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்கலாமா? அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு
5:4. And no man taketh this honor unto himself, but he that is called of God, as was Aaron. மறுபடியும் வாசிங்க. No man taketh this honor unto himself, but he that is called no of God. man taketh this honor unto himself. No man taketh this honor என்று சொன்ன அர்த்தம் என்ன? தமிழிலே கனமான ஊழியம் என்று போடப்பட்டு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கனத்துக்குரியதற்கு, இந்த கனத்துக்குரியதற்கு என்ற வார்த்தை சொல்ல வேண்டும். திஸ் இஸ் a honor. இது ஒரு கனமான ஊழியம் என்று சொல்வதற்கு, அது ஒரு மதிப்புக்குரிய ஊழியம் என்று சொல்வதற்கு ஊழியம் என்ற சொல் பயன்படுத்தாமல் அது கனமானது, அப்படிப்பட்ட ஹானரபிள் என்ற வார்த்தையிலே அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கே தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஊழியக்காரன் அல்லது இந்த பதவியானது மிக கவனமாக கனத்துக்குரியதாக எண்ணி அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அதன் மூலமாக ஞாபகப்படுத்துகிறார். அதனாலே இந்த செல்ஃப் எக்ஸால்டேஷன் அல்லது ஹெரிடிட்டரியாக வருகிறவர்கள், அப்பா ஊழியக்கார் அதனால பிள்ளை ஊழியக்காரன், அப்பா சபையின் மூப்பர் அதனால பிள்ளைகள் சபையின் மூப்பர் என்ற நிலைமை வராதபடிக்கு நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. மன்னிக்கவும், தயவாக மன்னிக்கவும், இடையில போன் வந்தது. ஆகவே இந்த காரியத்தை நாம் மிக கவனமாய் எடுத்துக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. இது பரம்பரையாய் வருகிற ஒரு ஊழியம் அல்ல. ஒருவேளை லேவி கோத்திரத்திலே ஆரோனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட அவர்கள் தானாகவே இந்த ஊழியத்திற்கு வரலாம் என்று நினைக்கலாகாது. தேவன் அவர்களை உண்மையாகவே ஏற்படுத்தி அழைத்தால் ஒழிய என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தினுடைய கனமான தன்மை என்று சொல்வது, why this ministry is so honorable or why this position is honorable என்ற கேள்விக்கு நான் கண்டுபிடித்த ஒரு பதில் இந்த வசனத்திலே இருக்கிறது. பாருங்கள், 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம், மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷருக்காக தேவ காரியங்களுக்காக நியமிக்கப்படுகிறார். அப்ப முதலாவது இந்த ஊழியத்தினுடைய கனமான தன்மை, the honorable nature of this ministry is, the ministry is unto God. தேவனுக்கு செய்கிற ஊழியம் என்று அது சொல்லப்படுகிறது. தேவனுக்கு செய்கிற ஊழியமானதினாலே அது கனம் பெறுகிறதாக பார்க்க முடியும். அதைத்தான் தொடர்ந்து 4ஆம் வசனத்திலே ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஊழியத்துக்கு தாரா ஏற்படுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வசனம் கீழே வருகிறது, நான் பின்னால் அதை காட்டுகிறேன். 5ஆம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியத்திற்கு தாமை உயர்த்தவில்லை என்று சொல்லி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே முக்கியமாக நான் சொல்ல வந்தது, இந்த ஊழியத்தினுடைய கனமான தன்மை என்பது, நான் அல்லது ஊழியக்காரன் மிகப்பெரிய கனசாலி, மதிப்புக்குரியவர், மிகுந்த திறமை, ஞானம், அறிவு, மிகுந்த வரமிக்கவர் என்பதினாலே அந்த ஊழியத்திற்கு மதிப்பு கிடையாது. இந்த ஊழியத்தின் மதிப்பு என்னவென்று கேட்டால், நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் அதுதான் அந்த ஊழியத்தினுடைய சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். whom we serve brings the honor. நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் அதை பொறுத்துதான் நம்முடைய ஊழியத்திற்கு மதிப்பு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நாம் யாருக்கெல்லாம் ஊழியம் செய்யலாம், மனிதர்களுக்கு ஊழியம் செய்யலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த ஊழியங்கள் தேவனுக்கென்றுள்ள, தேவனை மகிமைப்படுத்துகின்ற, தேவனை பிரியப்படுத்துகின்ற ஊழியமாயில்லை என்றால் அந்த ஊழியம் வீணானது, அதற்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. ஆகவே நாம் செய்கிற ஊழியத்திற்கு கனம் கிடைப்பது, நாம் யாரை சேவிக்கிறோம், நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம், அவருடைய மெஜஸ்டி, அவருடைய மைட்டி, அவருடைய மைட்னஸ், இதெல்லாம் தான் இதிலே இடம்பெறுகிறதாக பார்க்க முடியும். ஆகவே when we serve God, அதுதான் நம்முடைய ஊழியத்திற்கு மேன்மை கொடுக்கிறது தவிர நம்முடைய எந்த மதிப்பினாலும் இந்த ஊழியம் கனம் பெறுவதில்லை. நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக எருசலேமுக்கு பவனியாய் போகும் பொழுது அவர் கழுதைகளை தெரிந்து கொண்டார். அதில் தாய் கழுதை விட்டு
மரியின் மேலே அவர் ஏறி உட்கார்ந்து பயணிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும். அந்த தாயும் அந்த குட்டியுமாக தான் போகிறதாக நான் கற்பனை செய்கிறேன். அதில் தாய் கழுதி அல்ல, புதிதாக பிறந்து இன்னும் பயிற்சிவிக்கப்படாத யாரும் ஏறியிராத அந்த மரியின் மேல் ஏறி அவர் பயணிக்கிறதை பார்க்க முடியும். அன்று அந்த கழுதைகளுக்கு கிடைத்த வரவேற்பு ஆச்சரியமான வரவேற்பு என்று நினைக்கலாம். ஒருவேளை ஞானமில்லாத புத்தி இல்லாத கழுதைகளாயிருந்தால் அது நினைத்திருக்கும், இது எனக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்பு. இதோ பிள்ளைகளும் பெரியவர்களும் ஒருபோல பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். அதே போல மரக்கிளைகளை கொண்டு வந்து வழியில விரித்து பச்சை கம்பள வரவேற்பு கொடுக்கிறார்கள். அதே போல என்னென்னமோ செய்கிறார்கள், துதி பாடுகிறார்கள் என்றெல்லாம் புத்தி இல்லாத ஒரு கழுதை நினைக்கலாம். ஆனால் புத்தி உள்ள கழுதை நன்றாக உணர்ந்திருக்கும், எனக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நான் செய்கிற ஊழியத்திற்கு கிடைக்கக்கூடிய கனமானது என் மேல் யார் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்துதான் என்பது ஞானமுள்ள கழுதை புரிந்து கொள்ளும். அதை போலதான் இன்று நான் சொல்லுகிறேன், அநேக ஊழியர்கள் பதவியிலே பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சபையிலே மேன்மையான இடங்களிலே அமர்கிறவர்கள், அவர்கள் பெறுகிற கனமானது அவர்களுக்கு கிடைக்கிற கனமல்ல, அவர்கள் யாரை சேவிக்கிறார்கள் அதை பொறுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கனமாய் இருக்கிறது அல்லது மதிப்பாய் இருக்கிறது. ஆகவே நம்ம யாராகிலும் பாராட்டி பேசினால், நம்ம யாராகிலும் மேன்மையாக பேசினால் உடனே நாம் உச்சிக்கு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நான் யாரை சேவிக்கிறேன், அதனாலே தான் எனக்கு இந்த மதிப்பு. ஆகவே மனிதர்களை அல்ல, தேவனை சேவிக்க, அதன் மூலமாய் தேவனுடைய பணிவிடைகளை செய்ய, மனுஷர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே போய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கொடுத்த பதவிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அது மிகவும் மேன்மையானது. ஆனால் பதவி நாம் கிடைத்த பொழுது மிகுந்த பணிவோடு கூட நானும் மற்றவர்களைப் போல பலவீன மனுஷன் என்பதை உணர்ந்து அந்த பலவீனத்திலே மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய மனநிலைமையிலே, உருக்கமுள்ள மனநிலைமையிலே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக அந்த ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இனி நாம் அடுத்ததாக மூன்றாவதாக இந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருக்க வேண்டிய பண்பு, ஆட்ரிபியூட் என்ன அல்லது தகுதி என்ன என்பதை பார்க்கலாம், வாசிக்கலாம். அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். தானும் பலவீனனாய் இருக்கிறபடியினாலே என்று வாசிக்கிறோம். அதனாலே என்ன செய்கிறார்? அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய போனவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறான். எப்படி பிரதான ஆசாரியன் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறார்? அதற்கு காரணம் இங்கே சொல்லப்படுகிறது. அவனும் மற்றவர்களைப் போல பலவீனன் என்ற உணர்வு இருக்கும் பொழுது. அப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய தகுதியை நான் சொல்லிவிடுகிறேன். He should able to show mercy. He should able to show mercy. ஒரு merciful mind, ஒரு compassionate heart, அது பிரதான ஆசாரியனுக்கு அவசியமானது. நல்ல மனோதிடமுள்ள மனுஷன், எதையும் கண்டு அஞ்சாத மனுஷன், அப்படியெல்லாம் இங்கு எதிர்பார்க்கப்படவில்லை. தீர வீரசாலியா இருக்க வேண்டும் என்றும் இங்கே சொல்லப்படவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீர தீரசாலியா இருந்தா சரிதான். கடல் அலைகளை கண்டு அஞ்சவில்லை, அதை அடக்குகிறதை நான் பார்க்க முடியும். அதே சமயத்தில் அழுகிற குழந்தைகளுக்கும் அதே போல கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் இரக்கம் காட்டுகிற சிருஷ்டிகர்த்தராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் ஆற்றலுடையவர், ஆனாலும் அவர் ஆறுதல் செய்யக்கூடிய இரக்க நெஞ்சர் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ஒரு பிரதானாசாரியனுடைய மூன்றாவது தகுதி எப்படி பெறுகிறார்? அவருடைய இதயம் சோதிக்கப்பட வேண்டும். அவருடைய இதயம் சோதிக்கப்பட வேண்டும். முதலாவது சரீரம் சோதிக்கப்படும், மனித சரீரமா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆண்டவரால் வந்ததா, இட்ஸ் a God appointed person என்பதை அவன் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக he has to go deep into his heart to check whether his heart is a hardened heart or a compassionate one.
இது ஒவ்வொரு பிரதான ஆசாரியனுக்கும் வேண்டிய அவசியமானது. பிரியமானவர்களே, இந்த ஊழியம் செய்ய வேண்டுமானால் வேற திறமைகள், ஞானம் என்பதெல்லாம் அப்புறமாக வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக வேண்டியது பரிந்து பேசுகிற ஊழியம் செய்ய வேண்டுமானால், மத்தியஸ்த ஊழியம் செய்ய வேண்டுமானால், ஆத்துமாக்களுக்காக விழித்திருந்து அவர்களை ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்கிற ஊழியம் செய்ய வேண்டுமானால், அவர்கள் மேல் பரிதபிக்க கூடிய இதயம் முதலாவது இருக்கணும். இரக்க நெஞ்சர்கள் மட்டுமே அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு அநேக பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த தகுதி இல்லை போல் தெரிகிறது. இங்க வாசித்த வசை யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும்? அறியாதவர்களும் நெறி தவறி போனவர்களும் என்று தமிழிலே வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது? யாருக்கு இரக்கம்? Compassion on the ignorant and on them that are out of the way. அதாவது compassion on the ignorant people, அதாவது பேதமை உள்ளவர்கள், அறியாதவர்கள் என்ற நிலைமையில சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக நெறி தப்பி போன, வழி தவறினவர்கள், அது பாவம்தான், ஆனால் வழி தப்பி போனவர்கள் என்ற முறையிலே சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட இடத்துல எப்படி இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை இங்கு எழுத்தாளன் ஞாபகப்படுத்து. பிரதான ஆசாரியன் கடந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டுக்காக இருந்த பிரதான ஆசாரியனுடைய முக்கியமான காரியம், மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறேன், அவருக்கு இரக்கமுள்ள இதயம் இருக்கணும். இந்த வார்த்தை, அதாவது டீல் ஜென்ட்லி என்று ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பை நான் பார்த்தேன். the one who can have compassion என்றும் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு டீல் ஜென்ட்லி, மென்மையாக நடத்து. யாராகிலும் உன்னிடத்தில் வந்தால், அதாவது அறியாதவர்களோ அல்லது வழி தவறினவர்களோ, அறியாதவர்கள் அறியாமல் பாவம் செய்திருப்பார்கள், ஆனால் வழி தப்பினவர்கள் வழி அறியாமல் போகிறார்கள். அதுவும் தவறுதான், பாவம்தான். ஆனால் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது அவர்களை கோபத்தோடு கடிந்து கொண்டு அவர்களை சிட்சிப்பதற்காக பெரம்பை எடுக்கக்கூடிய மனநிலை ஒரு பிரதான ஆசாரியனுக்கு இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார். ஆகவேதான் அங்க சொல்லுகிற வார்த்தை அது மேட்ரியோ பாத்தியோ. இது ஒரு கிரேக்க வார்த்தை, அது அழகான வார்த்தை. அதனால தான் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், மேட்ரியோ பாத்தியோ என்ற சொல் அங்கே சொல்லப்படுகிறது. அதிலே இந்த வார்த்தை மேட்ரியோ பாத்தியோ என்ற சொல் இந்த ஒரே இடத்தில் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டிலே வருகிறதா. இந்த வார்த்தை வேற எங்கும் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே டீல் ஜென்ட்லி என்ற வார்த்தை, நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தைக்கு எழுத்தாளன் மேட்ரியோ பாத்தியோ என்ற சொல் பயன்படுத்துவதற்கு காரணம், அந்த ஊழியத்தினுடைய தன்மை எத்தகையது, ஊழியக்காரன் அந்த பிரதானாசாரியனுடைய இதய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதிகமாய் வலியுறுத்துவதற்காக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நிலைமையில சில ஐடியா, மெயின்டைனிங் a control but gentle attitude in the treatment of those who are spiritually ignorant and weak. அல்லது இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்த்தேன், to be affected moderately or in due measure. அதாவது இன்னொருவருடைய தேவையை பார்க்கும் பொழுது, இன்னொருடைய துயரத்தை பார்க்கும் பொழுது, இன்னொருடைய வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது, இன்னொருத்தருடைய அறியாமையை பார்க்கும் பொழுது, இன்னொருத்தருடைய அந்த விழுந்து வழிதப்பி போன நிலைமையை பார்க்கும் பொழுது உடனே பொங்க வேண்டியது என்ன என்று கேட்டால், இந்த மேட்ரியோ பாக்டியோ என்று சொல்லுகிற அந்த உணர்வு முதலாவது ஏற்படணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எரேமியாவிலே ஆண்டவர் கதறுகிறார். எரேமியாவிலே அவர் சொல்லுகிறார், எப்ராயிமே நீ மூத்த மகன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஓசியாவில் சொல்லும் பொழுது உனக்காக என் மனமெல்லாம் உள்ளமெல்லாம் பொங்குகிறது என்று சொல்லுகிறார். தாங்க முடியாத வேதனையை காடுகிறார். தன்னுடைய பிள்ளைகள் எப்ராயிமர்கள் செய்த தவறுகள், அவர்கள் விழுந்து போன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன்னை அணைக்க துடிக்கிறேன், என் நெஞ்சம் பொங்குகிறது, என்னுடைய உள்ளம் துடிக்கிறது ஒரு தாயை போல என்று சொல்வது போல இந்த வார்த்தை எப்ராயிமை குறித்து ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் வாசித்திருக்கலாம். அதே நிலைமையில்தான் இந்த பிரதான ஆசாரியனும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்தில் அவருடைய ஊழியம் என்ன என்பதை அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன ஊழியம் செய்ய வேண்டும்?
அவன் இப்படிப்பட்ட மக்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் பரிந்து பேச வேண்டும். பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனுக்கு அவசியமான மனநிலை இரக்கம். இது இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான், மனித குலத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் முழுமையாக காணப்பட்டது. இரக்கம் காட்டாதோர் அல்ல நாம் அநேகருக்கு இரக்கம் காட்டுகிறோம், அநேகருக்கு உதவி செய்கிறோம், அநேகருக்கு கருணை காட்டுகிறோம். ஆனால் அந்த நம்முடைய அந்த இரக்கம் என்பது ஒருவேளை நம்முடைய தன்மையினால் அல்ல, ஒருவேளை ஐயோ பாவம் என்று சொல்லி நாம் அதற்கு உதவி செய்யலாம். ஆனால் அந்த அழுகிறவர்களோடு கூட சேர்ந்து நின்று அழக்கூடிய மனநிலை. அங்கே மரியாள், மார்த்தாள், அதை போல யூதர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவரும் அழுதார். இயேசுவும் அழுததாக வாசிக்கிறோம். ஏன் அவர் அழுதார் என்று கேட்டால், ஒன்று, பிறருடைய அழுகையோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். பிறர் அழும் பொழுது அந்த துக்கமானது அவருடைய இருதயத்தையும் பாதிக்கு. It affects his heart also. Such a soft and tender heart holder our Lord Jesus Christ was. ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் இருக்க வேண்டும் என்று எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே 3 குறிப்புகள் விசேஷமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே இனி நாம் அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை வசனங்களுக்கு கடந்து போகிறோம். ஏனென்றால் அந்த 5 முதல் 10 வரை வசனங்களில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம், இப்பொழுது சொல்லப்பட்ட பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை போன்றவர்களை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு மேன்மையானவர் என்று சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், இந்த புத்தகத்திலே முக்கியமாக 4 சொற்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன் பெட்டர் என்ற வார்த்தை, பெட்டர். இன்னொன்று சுப்பீரியர் என்ற வார்த்தை, இன்னொன்று கிரேட்டர் என்ற வார்த்தை, இன்னொன்று இட்டர்னல் என்ற வார்த்தை. இந்த 4 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்கள் இந்த வார்த்தை சொல்வதற்கு என்ன காரணம்? பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா ஆசாரங்களை விட, அனுஷ்டானங்களை விட, பழைய ஏற்பாட்டில் உள்ள மகா பெரிய ஊழியர்களை விட புதிய ஏற்பாட்டிலே வருகிற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உன்னதமானவர், மேன்மையானவர், மகிமையானவர் என்று சொல்வதற்காக மட்டுமே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரிய ஊழியம் எவ்வளவு மேன்மையானது, how great is our high priest என்று நாமே வியக்கத்தக்க நிலைமையிலே இப்பொழுது அவர் அதை குறித்து சொல்ல போகிறதை பார்க்கலாம். நான் இன்றைக்கு சில குறிப்புகளை வேகமாய் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர் என்பதை எப்படி கொண்டு வருகிறார் பாருங்கள். 5:5 அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு நம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். பாருங்கள், அவராக அந்த ஊழியத்திற்கு வரவில்லை. எப்படி பிரதான ஆசாரியனாய் இருந்த ஆரோன் முதற்கொண்டு யாவரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டார்கள், தேவனால் அழைக்கப்பட்டார்கள், தேவனால் ஸ்திரப்படுத்தப்பட்டார்கள், அந்த ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் மேலும் அந்தப்படியே என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ஊழியத்தின் அடிப்படையிலே, அதனுடைய தன்மைகளின் அடிப்படையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த நிலைமையிலே தான் இந்த ஊழியத்துக்கு வருகிறார் என்று சொல்கிறார். எப்படி வந்தாராம்? இங்க வாசிக்கும் பொழுது, என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். இந்த இடத்தில் அழகான சொற்பிரயோகத்தை பாருங்கள். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்போ தேவனால் நியமிக்கப்படுகிறவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டார் என்றோ ஏற்படுத்தப்பட்டார் என்றோ சொல்லாமல் இந்த உன்னதமான ஹானரபிள் பொசிஷனுக்கு அல்லது அந்த ஊழியத்திற்கு தேவனே அவரை உயர்த்துகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய கரங்களால் உயர்த்தப்பட்டு அந்த உன்னத பதவியிலே கொண்டு வந்து அமரச் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய பிரதானாசாரியனாகிய, நம்முடைய நித்திய பிரதானாசாரனாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பின்னால் விளக்குகிறேன். இரண்டாவதாக அவர் யாராய் இருக்கிறார் என்று பார்க்கலாம். இந்த இடத்திலே
ஆறாவது வசனத்தை 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என்றென்றைக்கும் ஆசாரியர் என்று சொல்லி இருக்கிறது. எங்க சொல்லி இருக்கு? அதை நாம் வாசிக்க வேண்டுமானால் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் சென்று பார்க்க வேண்டும். 110ஆம் சங்கீதமும் 110ஆம் சங்கீதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்திற்கான ஒரு முன்னுரையாக அல்லது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சங்கீதம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 110ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்திலே எப்படி சொல்லப்படுகிறது? மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக ஒருவர் என்று சொல்லப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த ஊழியத்திற்கு அருகரானார், அவர் எப்படி பிரதான ஆசாரி ஊழியனாய் மாற முடியும் என்ற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் மனிதனாய் பிறந்தவர். 2, அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஊழியம், அவர் யூதகுலத்தில் பிறந்தார். யூதகுலத்தில் ஒருவரும் ஆசாரிய ஊழியம் செய்ய அனுமதி இல்லை. அது உன்னதமான ஒரு கோத்திரம், ராஜாக்களை தோற்றுவித்த கோத்திரம். அப்படிப்பட்ட யூத கோத்திரத்தில் பிறந்தாலும் கூட ஒருவரும் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்தார் என்பது பிரசித்தியாயிருக்கிறது. ஆனால் அதே நிலைமையில எப்படி நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியரானார் அல்லது ஆசாரியரானார்? இதற்கு இன்றைய பாரம்பரிய திருச்சபைகள் அதற்கு சில விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியரானார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், யோவானுடைய கைகளினாலே திருமுழுக்கு பெற்றதினாலே, because he received the baptism by the hands of John the Baptist. John the Baptist மூலமாக ஆசாரியத்தினுடைய அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமாற்றப்படுகிறது அல்லது கொடுக்கப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஆசாரியனானார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது அபத்தமான ஒரு கூற்றாக நான் அறிந்து கொள்கிறேன். நான் அதை அதை நினைக்கிறேன். அது சரி என்றுதான் நான் நம்புகிறேன். ஒருபோதும் யோவான் ஸ்நானுடைய கரத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றதினாலே இயேசு கிறிஸ்து ஆசாரியனாகவில்லை. காரணம் நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானன் லேவி குடும்பத்திலே பிறந்தவர் தான், ஆசாரியனுடைய பிள்ளையாய் பிறந்தவர் தான். அவருடைய கையினால ஞானஸ்நானம் பெற்றதினாலே யோவான் என்ன சொல்கிறார்கள்? ஜான் த பாப்டிஸ்ட் ordained Jesus Christ as the priest என்று அநேக திருச்சபைகள் போதிக்கிறார்கள். அது தவறான ஒரு உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஆசாரியனானான் என்ற கேள்விக்கு இங்கு பதில் சொல்லப்படுகிறது. அவர் ஒருபோதும் ஆரோனுடைய பாரம்பரியத்திலே ஆசாரியனாகவில்லை, மாறாக ஆரோனுக்கும் முன்னதாக இருந்த ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார். அவர் யார்? அவர் மெல்கிசதேக் என்று அழைக்கப்படுகிறவர் என்பதை இங்க சொல்ல. அப்போ இரண்டாவதாக இவருடைய ஆசாரி ஊழியத்தினுடைய மேன்மை, இவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக வந்தவர். இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின் இதெல்லாம் பின்னால் நாம் சிந்திப்போம். ஆகவே அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறேன். ஆகவே இரண்டாவது அவருடைய மகிமைக்கு காரணம், அவர் மனிதனால் ஆரோனுடைய லேவியராகம அல்லது லேவிய வழியிலே வந்தவர் அல்ல, மாறாக மெல்கிசதேக்கின் மூலமாய் அந்த ஆசாரியத்தை பெற்றார். அது யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்பது தேவனால் என்பதையும் நாம் பார்த்தோம். இதே சங்கீதத்திலே 110ஆம் சங்கீதம், அதே போல சங்கீதம் 2:7 கூட இந்த காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. என்று சொன்னால், நான் அவனை ஜனிப்பித்தேன் என்று சொல்ல வார்த்தை நாம் அதை சிந்தித்தோம் கடந்த முறை. அந்த இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று 4 இடங்களில் சொன்னதை வைத்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, மனிதாவதாரம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரவேறி போறுதல், இதை வைத்துக்கொண்டு அந்த 4 நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்ல வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் சிந்தித்தோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தி அவரை மெல்கிசதேக்கின் முறைமையாக பிரதான ஆசாரியன் ஆக்கின பொழுது, ஆக்கினது எதனால் என்று கேட்டால், அவர் குமாரன் என்று அல்லது இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்ல வார்த்தையின்படியாக அவருடைய மனிதாவதாரத்தை குறிப்பிடுகிறது. அவர் மனுஷனாய் வந்ததினாலே, மனித பிறவி எடுத்து வந்ததினாலே அவருக்கு பிரதான ஆசாரியனாகலாம். ஆனால் ஆரோனுடைய வம்சாவளியிலே பிறக்காவிட்டாலும் அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக ஆசாரியன் ஆனார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே 5:7 நாம் வரலாம். 5:7
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. போதும். மூன்றாவதாக நம்முடைய பிரதானாசாரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தவர் அல்லது மாம்சத்தில் இருந்த நாட்களில் வாசிக்கிறதுனாலே மாம்சத்திலே தோன்றினவர், மாம்சத்திலே இருந்து வாழ்ந்தவர், மாம்சத்திலே மரித்தவர், மாம்சத்தின் மூலமா மாம்சத்திலே எழுந்தவர், இதெல்லாம் அவர் மாம்சத்தில் இருந்தவர் என்பதை காட்டு. ஆனால் அவர் மனிதனாய் பிறந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த தகுதியை நிரூபித்து காண்பித்தார். அவருடைய அதாவது அவர் அதை நிரூபிக்கிறார். He proved his own identity and status. என்ன ஸ்டேட்டஸ்? இந்த ஊழியத்தை செய்வதற்கான தகுதி உண்டென்று அவர் நிரூபித்து காண்பித்தார். அவர் மாம்சத்தில் இருந்ததினாலே மாம்சத்தில் பிறந்தவர் என்று வருகிறது. ஆனால் அதே சமயத்திலே என்ன செய்தார்? அவர் மரணத்தினின்று தன்னை தப்புவிக்க வல்லவரை நோக்கி முறையிடுகிறதாக சொல்லுகிறார் எழுத்தாளர். அதன் அர்த்தம் என்ன? அவர் பூரண மனிதன், முழுமையான மனிதன் என்பதை அதன் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அவரும் தப்புவதற்கேதுவாக அவர் தேவனிடத்திலே அழுகையோடும் வேதனையோடும் புலம்பி அழுகிறதை பார்க்க முடியும். இது ஒருவேளை என்னை பொறுத்த மட்டில் கெத்செமனேயிலே வைத்து நடந்த அந்த மகா போராட்டத்தை குறித்து குறிப்பிடுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவ்விதமாக அந்த இடத்திலேயே இரத்த வேர்வை வடித்து அவ்விதமாய் சில மணித்துளிகளுக்குள்ளாக இயற்கையாக மனிதன் இறந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க அந்த இடத்தில் தேவ தூதர்களால் அவர் பலப்படுத்தப்படுகிறார். அவர் அங்கு மரணமடையாமல் அவர் குறித்த கொல்கொதாவிலே அல்லது அந்த உண்மையான பலிபீடத்திலே அந்த ஆட்டுக்குட்டியானவர் கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவாக அவர் வலிமைப்படுத்தப்பட்டார். பாரமான மரச்சிலுவையை சுமந்து கொண்டு தாகமுள்ள அந்த சரீரத்தோடு கூட, தாகத்தோடு கூட, வறண்ட நாவோடு கூட அவர் கடந்து போய் அந்த சிலுவையிலே அவர் மரணிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இடத்தில் இந்த பிரதானாசாரியர் யார் என்று கேட்டால் மாம்சத்தில் வந்தவர், மாம்சத்தில் வாழ்ந்தவர், மனிதனைப் போல நம்மை போல சமபாடுகளை அடைந்தவர். எனினும் அவர் வெற்றியாய் அதினின்று மீண்டார் என்பதையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது, நம்மை போல் இருந்த பொழுதும் நமக்கு வந்த சகலவிதமான வேதனைகளின் பாடுகளையும் அவரும் அடைந்திருக்கிறார். அவரும் தம்முடைய தெய்வ பக்தி நிமித்தமாக, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய தெய்வ பக்தி என்று சொல்லுகிறது, அது மனிதனான இருப்பதனாலே. ஆகவே இயேசு கிறிஸ்து பூரண மனிதனாயிருந்தார். அவர் தம்முடைய சொந்த ரத்தம் சிந்திதான். அந்த இரத்தத்தை கொண்டு போய் அவர் தேவ சமூகத்திலே தெளித்ததினாலே தான் பிரதான ஆசாரியன் என்ற மிகப்பெரிய பதவிக்கு அவர் இப்பொழுது அருகரானார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அடுத்த குறிப்புகளை ரெண்டு குறிப்புகளை சொல்லுகிறேன். அடுத்ததாக நான் வாசிக்க வேண்டியது 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். தேவனாலே நாமும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை தொடர்ந்து எழுத்தாளன் சொல்லும் பொழுது தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார், தேவனால் ஏற்படுத்தப்பட்டார், தேவனால் நியமிக்கப்பட்டார், தேவனால் உயர்த்தப்பட்டார் என்ற சொற்பிரயோகத்தை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். ஆகவே அவரே உத்தம பிரதான ஆசாரியர் என்பதை அதன் மூலமாக எழுத்தாளன் ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஆகவே இங்கே 5:8 வாசித்த பொழுது பாடுகளினால் பூரணமானவர் என்று சொல்லுகிறார். பாடுகளினால் என்ற வார்த்தை தானே வருகிறது 5:8. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று வாசிக்கிறோம். அந்த பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள். அவர் குமாரன் தான், ஆனாலும் அவர் பாடுபட்ட குமாரன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பாடுகள் என்ன செய்தது? பாடுகளிலே அவர் தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தார். அந்த அவருக்கு கொடுக்கப்பெற்ற அவருடைய கட்டளையை
அல்லது ஊழியத்தை அவர் தடுத்து மறுத்து நிற்கவில்லை. மாறாக முழுமையாய் தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தார். அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது என்று சொல்லி கிறிஸ்துவ சிந்தை என்ன என்பதை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கு தாழ்வின் படிகளை அவர் தாண்டி வருகிறதை பார்க்க முடியும். அவர் ஒன்றுக்கு பின் ஒன்றாக தன்னைத்தானே தாழ்த்துகிறார். The seven condescension of the Lord Jesus Christ. You can see the seven condescension of the Lord Jesus Christ in the book of Philippians chapter 2 verse 5 onwards. இது நான் சொல்ல காரணம், அந்த இடத்தில் கடைசியாக வரும் பொழுது அவருடைய கான்டிசென்ஷன், அவருடைய அந்த கீழ்ப்படிதல், தாழ்மை என்றது எங்கே போய் முடிகிறது? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். He obeyed, கீழ்ப்படிந்தவரானார். அதாவது சிலுவை தன்மேல் வைத்து, அந்த சிலுவையில் தன்னை வைத்து அவிதமாய் ஆணியடித்து அவரை கொலை செய்வதற்கு தேவ சித்தம் பிறந்த பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவரே, இதோ நான் உமது அடிமை, இப்படி சித்தம் போலாக கடவுது என்று சொல்லி தன்னை தேவ சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்த கீழ்ப்படிதலின் குமாரனாய் காணப்பட்டார். இந்த கீழ்ப்படிதலினாலே அவர் பூரணரானார் என்று சொல்வது நியாயமா? ஆனால் பாடுகளினால் அவர் பூரணமானார் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் பூரணர் அல்ல, பாடுபட்ட பின்னதாகத்தான் பூரணரானார் என்று அநேகர் தப்பாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து பாடுபட்டதினாலே பூரணராகவில்லை, அவர் பாடுபடுவதற்கு முன்னதே பூரணராயிருந்தார் என்று சொன்னால், அவர் பூரணராய் இருந்ததினாலே தான் தேவன் அவரை பாடுபடுவதற்கு அனுமதித்தார். அபூரணரான அறகுறையான ஒரு இரட்சகர் அல்ல நமக்கு, அவர் பூரணமான ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பூரண ரட்சகர். அப்படியானால் இங்க சொல்லக்கூடிய வார்த்தையின் பொருள் என்ன? பாடுபட்டதினாலே பூரணரானாரா? அல்ல. அதன் பொருள் என்னவென்றால், அவருடைய பாடுகளிலே அவர் பூரணமானவர் என்று சொன்னால், அவருடைய பாடுகள் முழுமையான பாடுகள். நம்மை மீட்பதற்காக மேசியாவாகிய ஆட்டுக்குட்டியானவர் எந்த அளவிற்கு பாடுபட வேண்டும் என்ற ஒரு அளவு இருந்ததோ அந்த அளவு முழுமையாய் பாடுபட்டவர். அந்த அளவிற்கு பாடுபட்டார் என்று சொன்னால் the full measure என்று நாம் சொல்லலாம். His suffering was really up to the full measure. அந்த பாடுகளிலே ஒரு குறையும் இல்லை. ஒரு ஆத்துமத்தை மீட்பதற்காக, ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக அடிக்க கொண்டு போகும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்கள், அது கூட்டத்தினின்று பிரிக்கப்படுகிறது. அது அழைத்து, அது கயிற்றை போட்டு அதை இழுத்து அந்த பலிபீடத்திலே கொண்டு வந்து கட்டப்படுகிறது. அங்கே இருந்து அதனுடைய துயர வாழ்வு ஆரம்பிக்கிறது. உயிரோடு இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி அது உண்மையாகவே அது சரியாக காரியங்களை புரிந்து கொள்ளுமானால் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது வேதனைப்பட துவங்கும். அந்த தாயை விட்டு, தகப்பனை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, அல்லது வேறு நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு அந்த பலிபீடத்தின் கயிறுகளால், பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டப்படும் பொழுது அது பிரித்து தனிமையாக்கப்படுகிறது. அதற்கு பின்னதாக அந்த ஆட்டை சோதிப்பதை அதற்கு முன் செய்வார்கள். கட்டுவதற்கு முன்னதாக அந்த ஆட்டை நன்றாய் சோதிக்கிறார்கள். பழுதில்லை, ஒரு குறையும் இல்லை, ஆணாடாக இருக்க வேண்டும், 1 வயது பிராயம் இருக்க வேண்டும், பழுதுகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இந்த உலகத்தாலே பரிசோதிக்கப்பட்டார். அவர் அரசர்களாலே, அதை போல அதிகாரிகளினாலே, ராஜாக்களினாலே, அதிபதிகளினாலே, பிலாத்து போன்ற தேசாதிபதிகளினாலே பரிசோதிக்கப்பட்டார். பரிசோதிக்கப்பட்ட பின்னதாக கொடுக்கப்பெற்ற சான்று, இவரில் ஒரு பாவமும் இல்லை, இவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் என்ற தெய்வீகமான சான்றிதழை பெற்றுத்தான், அதற்கு பின்தான் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பழுதற்ற அப்பழுக்கற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தான் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டி ஏற்ற வேளையிலே அதை அவர்கள் அதன் மேல் படுக்க வைத்து அதனுடைய கழுத்தை வெட்டி ரத்தம் எடுத்து அதற்கு பின்னதாக அதனுடைய உடல் எல்லாம் அந்த தோல் எல்லாம் முறித்து சந்து சந்தாக துண்டாடப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே அதனுடைய அந்த துயரம், அந்த வேதனை, அது முழுமையாய் அந்த மனிதனுடைய பாவத்திற்காக இப்பொழுது பாடுபடுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பாடுபட்டதினாலே பூரணராகவில்லை, மாறாக பாடுகளில் பூரணரானார் என்று சொன்னால் அவருடைய பாடுகள்
தெய்வ சித்தத்தின்படி ஒரு மனிதனை மீட்பதற்கு, உலகத்தை மீட்பதற்கு எந்த அளவிற்கு அந்த ஆட்டுக்குட்டி பாடுபட வேண்டுமோ அந்த பாடுகளை முழுமையாய் அனுபவித்தவர், அதில் பரிபூர்ணமானவர். அந்த பாடுகளை பொறுத்த மட்டில் அவர் பரிபூர்ணமானவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்திலே தான் இங்கே அது சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த விதமான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருப்பதனாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நான் சொல்லி வந்த காரியங்கள், நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆரோனை விட அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். இந்த ஆசாரியர் நமக்காக பரிந்து பேச ஒரு கிருபாசனத்தில் அமர்ந்திருக்க, இந்த நாளிலும் நம்முடைய தேவைகளை சொல்ல தயக்கமின்றி நாம் அதிக நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திற்கு கடந்து செல்லலாம். நமக்கு கொடுக்க பெற்ற இந்த மகா பாக்கியத்தை, இந்த பதவியை நாம் பயன்படுத்தலாமே. இந்த நாளிலும் நாம் ஏன் கலங்க வேண்டும்? ஏன் அழுக வேண்டும்? ஏன் நாம் அதிகமாய் திகைக்க வேண்டும்? பிரமிப்பூட்டப்பட்ட இருக்க வேண்டும்? பிரச்சனை பார்த்து பிரமிக்க வேண்டும்? உடனடியாக ஓடி செல்வோம். நான் வாசிக்கிறது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபாசன தண்டைக்கு நெருங்குவோம். அங்கே சென்று நம்முடைய வேதனைகளை சொல்லுவோம். மகா கருணை உள்ள ஒரு பிரதான ஆசாரி நமக்காக இருப்பதினாலே அவர் நம்மை கண்டு உள்ளமுடைந்து நம்மோடு சேர்ந்து அழுது நம்மை ஆற்றி நம்மை குணப்படுத்தி நம்மை பயன்படுத்துவார். ஆகவே கிருபாசனபதிக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனது வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம்.